ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெமிஸ் கிச்சன். ஹெமிஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி நான் செஞ்சு காட்ட போகிறேன்னா, வெரைட்டி ரைஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுவும் புளி சாதம், அதுக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லாருக்குமே புளி சாதம் செய்ய தெரியும். என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. வேலையின் காரணமாக என்னால் வீடியோ போட முடியல. அதனால் ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோ இன்றைக்கி தான் போடுறேன். அதில் இல்லாத நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை மறக்காமல் பாருங்கள். ஹெமிஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நம்ம மேலும் வீடியோ போட முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்ன சமையல் செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு வேளைக்கு சாப்பாடுக்கு கட்டுறதுக்கு தாங்க இந்த பொடியை நுணுக்கி போட போகிறேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறைய நுணுக்கி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம். காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 5-6 மிளகாய். மல்லி ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், முழு தனியா. எள்ளு, கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்திருக்கேன். ஜீரகம் எடுத்திருக்கேன் 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக. அதே மாதிரி வெந்தயமும் எடுத்திருக்கேன். அதுவும் ரொம்ப போட்டுறாதீங்க, கசப்பு அதிகமாகிடும். அதனால் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்துக்கோங்க. கடுகு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு கையில் அள்ளி போட்டால் போதும் கடுகு. கடலைப்பருப்பு ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது தாங்க இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். இதை கருக விடாமல் அப்படியே நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், புளிசாத டேஸ்ட்டு. நீங்கள் கருக விட்டுட்டிங்கன்னா வேறு ஸ்மெல் வந்துடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக வறுத்து எடுங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுட்டேன், இதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லி போட்டுக்கலாம். மல்லியை வறுத்துக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாக கூட வறுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ புளி காய்ச்சல் மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் இந்த பொடியை தூவி புளி சாதம் செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது கூடவே நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு மணம் வருங்க, அது வரைக்கும் வறுத்து விடுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டெய்லிக்கு என்ன கட்டுறதுன்னு யோசிப்போம். டெய்லிக்கு என்ன கட்டி கொடுக்குறதுன்ட்டு அப்போ இந்த புளி சாதம் செஞ்சு கொடுங்க. கோயிலில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். நம்ம காஞ்ச மிளகாவும் மல்லியும் வறுத்துட்டோம். இப்போ எள்ளு போட்டுக்கலாம். எள்ளெல்லாம் சீக்கிரம் வறுந்துருங்க. இது கூடவே மிளகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சோண்டு எடுத்தேன்னா அதையும் போட்டுக்கலாம். ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். இதையே லைட்டாக மணம் வர்ற அளவுக்கு லைட்டாக வருங்க, சிம்மில் வச்சே வருங்க. பாருங்கள், எள்ளு கடுகெல்லாம் படப்படன்னு வெடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போடுங்க கருவேப்பிலை, ரொம்ப போட வேண்டாம், இல்லைன்னா கருவேப்பிலை சாதம் மாதிரி ஆகிடும். நல்லா இந்த தண்ணியை கழுவிட்டு போட்டிருக்கேன் கருவேப்பிலையை. அந்த தண்ணி இழுக்கிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டால் போதும். புளி சாதம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதுலேயும் இந்த மாதிரி பொடியை நுணுக்கி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம ஒரே மாதிரி வெறும் புளி காய்ச்சலை வச்சு ஒரு சிலர் செய்வாங்க. நான் சொன்ன இந்த பொருட்கள்லாம் வறுத்து பொடி பண்ணி செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பிள்ளைங்க புளி சாதம் தான் கேட்பாங்க. எடுத்துருக்க கடலைப்பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பும் கருவேப்பிலையும் நல்லா வறுந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வறுக்கணும். ஆற விட்டிங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிடும் கருவேப்பிலை. இப்போ இதையும் கொட்டி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுட்டேன். நம்ம புளி காய்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம். அது ஆறிக்கிட்டு இருக்கட்டும் வறுத்த பொருள்லாம். இப்போ நம்ம நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது தாங்க புளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், அது
ஊற்றி போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நான் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். என்னோட புளி ரொம்ப புளிப்பாக இருக்குங்க, அதனால் வந்து புளி மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த புளி காய்ச்சல்லையே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போடும்போது தான் புளி சாதத்தோட வாசனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா புளியை நல்லா ஒட்டை கரைச்சி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. புளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும், அது வரைக்கும் இந்த புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. பாருங்க, நம்ம வறுத்து ஆற வச்ச பொருள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. உங்களுக்கு நிறைய தேவைன்னா நீங்கள் நிறைய அரைச்சி கூட ஒரு வேலைக்கு பயன்படுத்திக்கிட்டு மீதியை கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அடுத்தடுத்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எதையுமே எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. பாருங்க, நான் கருணைக்கிழங்கு தான் எடுத்துருக்கிறேன். சட்டி கிழங்கு மாதிரி இருக்குல்லங்க, அந்த கிழங்கு. அது மேலே உள்ள தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கடாயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த கிழங்குக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சிடலாம். பாருங்கள், கிழங்குல உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இதை ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சா போதுங்க. கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும், ரொம்ப எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வைக்க வேண்டாம். இது கூடயே ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றணும். அதை எப்போ ஊற்றுறதுன்னு நான் காட்டுறேன். வெறும் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு ஃபஸ்ட்டு கொதிக்கட்டும். பாருங்கள், புளிக்காய்ச்சல் வந்து இந்த அளவுக்கு வத்தி இருக்கு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு செய்யும் போது தாங்க புளி சாதம் நல்லாயிருக்கும். அதுலேயும் புளி சாதத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லெண்ணெய் விடும் போது தான் டேஸ்ட் அப்படியே கோயிலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நல்லெண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சோண்டு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். வேர்க்கடலையை வந்து புளி காய்ச்சல்லே போட்டிருக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப அப்படியே நமத்து போன மாதிரி இருக்கும். இப்படி வறுத்து போடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. அதனால் வேர்க்கடலையை வந்து இந்த நல்லெண்ணெயில் வறுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தாங்க வேர்க்கடலை எல்லாம் போடுறது. வேர்க்கடலை போடாமையும் செய்யலாம். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் நம்ம நல்லெண்ணெய்க்கு கொஞ்சம் சூடாகட்டுங்கிறதுக்காக தான் இதை நல்லெண்ணெயில் ஃப்ரை பண்ணி போடுறோம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க வேர்க்கடலையை. வேர்க்கடலையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை நான் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன், அதில் ஊற்றிடலாம். நம்ம வறுத்த வேர்க்கடலையை அப்படியே ஊற்றிக்கலாங்க. எண்ணெயோடு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் சாதம் உடையாது. இந்த புளி சாதத்துக்கு சாதம் கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளியோதரையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பொடி பண்ணி வச்ச அந்த தூளை நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் ஒரு நேரத்துக்கு தாங்க அரைச்சேன், இந்த சாதத்துக்கு தகுந்த மாதிரி. பொடியை தூவியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இறக்கி வச்ச புளி காய்ச்சலையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காலை டைமில் செய்யறதுக்கு டைம் இல்லைன்னாக்கா நீங்கள் ஈவினிங்கே இதை ரெடி பண்ணி கூட வச்சிடலாங்க, கெட்டு போகாது. கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னாக்கா கெட்டே போகாது புளி சாதம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்க, எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இந்த சாதம் கொஞ்சம் ஊறுனா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு கருணக்கிழங்கு வறுவல் செஞ்சு காட்ட போகிறேன். அதையும் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றுறேங்க. லைட்டாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப புளிப்பாக ஊற்றிடாதீங்க. இந்த மரன்னு இருக்குல்ல, அது இருக்காது. அதனால தான் இதை நம்ம ஊற்றுறோம் புளியை. இதிலே ஒரு 3/4 பக்குவத்துக்கு கிழங்க வேக வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். பாருங்கள், கருணைக்கிழங்கு வறுக்க ஒரு கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தாங்க ஆகும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். 2 சோம்பு போட்டுக்கலாம். 2 சீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், கருணைக்கிழங்கு ஒரு 3/4 பக்குவத்துக்கு இந்த மாதிரி உடையாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் மொத்தமாக அதிலே சிந்திச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கடுகு, சோம்பு, ஜீரகம்லாம் போட்டால் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கை கொடுத்துருக்கோம். நான் தோலோட ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த பூண்டு போடும் போது நல்லா ஒரு வாசனையும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே லைட்டாக இப்படி கரைச்சி விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூனு மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். பாருங்கள், கிழங்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் உடையாத நல்லா வரும். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச மிளகு, சோம்பு, தூளை இப்போ போட்டுக்கலாம். ஏற்கனவே கிழங்குல உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சுக்கோங்க. அதனால் நம்ம எதுவும் போட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் கரம் மசாலா தூள் போடுறேன். இதில் நான் காரத்துக்கு தனி மிளகாய் தூள்லாம் நான் போடவே இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நான் வெறும் பெப்பரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை சிம்மில் வச்சு பெரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா முருகலாக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரே மாதிரி கருணைக்கிழங்கு வறுக்காமல் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக வறுத்து பாருங்கள். உங்களுக்கு புளி ஊற்றுறது பிடிக்கலன்னா லைட்டாக தயிர் கூட நம்ம போட்டுக்கலாம். அந்த கனகனப்பு இருக்காது. அதனால தான் இதை சிம்மில் வச்சு பெரட்டி விட்டு நல்லா முருகலாக ஆக்க போகிறேன். ஏற்கனவே வெந்த கிழங்கு தான் இருந்தாலும் நல்லா முருகலாக இருந்தாக்கா புளி சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஒரு அருமையான கருணைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மிளகும் பூண்டும் நசுக்கி போட்டு நம்ம இந்த கருணைக்கிழங்கு வறுவல் வறுத்துருக்குறோம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது புளி சாதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் இந்த கருணைக்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ஒரு கருணைக்கிழங்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி என் குழந்தைங்களுக்கு நான் கருணைக்கிழங்கு வறுவலும் புளி சாதம் தான் இன்றைக்கி செஞ்சு கொடுத்தேன். நீங்கள் இந்த பொடியெல்லாம் நுணுக்கி போட டைம் இல்லைன்னாக்கா நாளே நீங்கள் நுணுக்கி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் சாதம் கட்ட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு அருமையான புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா தூளும் அரைச்சி போட்டு செஞ்ச புளி சாதம். கருணைக்கிழங்கு வறுவல் மிளகும் பூண்டும் நசுக்கி போட்டு வறுத்துருக்குறேன். அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.